வைத்திலிங்கம் என்னும் நான் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்து நிற்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கடந்த 40 ஆண்டு காலமாக புதுவையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னால் முடிந்த பணிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த பணியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் பாராளுமன்ற தேர்தலிலே இந்திய தேசிய காங்கிரசின் வேட்பாளராக உங்களிடத்திலே முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றேன். இந்த தேர்தல் என்பது முக்கியமான தேர்தல் என்று சொல்ல வேண்டும். இன்றைய தினம் 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா ஆட்சியானது இந்திய நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 10 ஆண்டுகளிலே அவர்கள் செய்த பணிகள் என்று பார்த்தால் எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். அதனால்தான் அவர்கள் தன்னுடைய சாதனை பட்டியல் என்று சொல்லக்கூடிய எந்த பட்டியலையும் அவர்களால் வெளியிட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வேதனை பட்டியல் என்பது அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணம் சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லாத நிலை. வேலை வாய்ப்பு என்பது குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளிலே அரசாங்க வேலைகள், தனியார் துறையில் இருக்கக்கூடிய வேலைகள் என்று 2 வேலைகளிலேயுமே அவர்கள் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் தரவில்லை என்பதுதான். 10 ஆண்டுகளிலே அரசாங்க வேலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன, பல காலி இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன, அதற்குண்டான காரணங்கள் சொல்லப்படாமல் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் அவர்களுக்கு உண்டான சம்பளங்கள், வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியம் சரியான நேரத்தில் தரப்படுகின்றதா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நாம் புதுவை மாநிலத்தில் பார்த்தால் கூட அரசு சார்பு நிறுவனங்கள் பலவற்றிற்கு 5 ஆண்டுகள் கூட சம்பளங்கள் தராமல் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக இளைஞர்கள் மிக வேதனையிலே இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார். இது ஒரு பெரிய கொடுமை என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக பார்த்தால் விலைவாசி உயர்வு என்று சொல்ல வேண்டும். அது ஒரு தாக்குதல் என்று சொல்ல வேண்டும். மக்கள் மீது நடத்தப்படுகின்ற 2வது கட்ட தாக்குதல் என்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரிசியினுடைய விலை இன்றைய தினம் 65 ரூபாய் என்று சொல்லக்கூடிய அளவு. ஆனால் ரேஷன் கடை இருக்கின்றதா என்று சொன்னால் பொதுவிலே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பெரிய மோசமான நிலை என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, அரிசி மட்டுமல்ல, எண்ணெய், சமையல் எண்ணெய் 180 ரூபாய் விற்கின்றது. பச்சை உளுந்து, கருப்பு உளுந்து என்று சொல்லக்கூடிய அவற்றையெல்லாம் பார்த்தால் 180 ரூபாய், 100 ரூபாய் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கின்றது. ஏன் பூண்டு என்று சொல்லக்கூடிய அந்த சமையல் பொருளும் கூட 400 ரூபாய் விற்கின்றது. சாதாரண மக்கள் பயன்படுத்துகின்ற புளி என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் கூட 200 ரூபாய்க்கு அளவில் இருக்கின்றது. ஒரு மக்கள் தங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்குவதற்கு கூட தயக்கம் காட்டுகின்ற நிலை இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் மோடியினுடைய அரசாங்கம், பாரதிய ஜனதாவுடைய 10 ஆண்டு நிர்வாக திறமையற்ற ஆட்சி என்று சொல்ல வேண்டும். மக்களை தாக்கக்கூடிய அளவிலே இன்றைய தினம் வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அளவிலே பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கின்றதா, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக மணிப்பூர் பகுதியில் நடந்த சம்பவத்திற்கு எந்த விதமான பதிலையும் அளிக்காமல் இருக்கக்கூடிய அரசாங்கம் யார் என்று பார்த்தால் நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி தான் என்று சொல்ல வேண்டும். அதே போல் புதுவையில் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், இந்த முத்தியால்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமியினுடைய படுகொலை எப்படி செய்யப்பட்டிருக்கின்றது என்று எல்லோருக்கும் தெரியும். அதற்கு காரணம், மூல காரணம் எதுவென்று பார்த்தால் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் புதுவையிலே அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதற்கு இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்களா என்று சொன்னால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றார்கள். அது வேதனையை தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல் ஆண் குழந்தைகள் வைத்திருப்பவர்கள் கூட தங்களுடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்க முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையும் இன்றைய பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு வேதனையான நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நேற்றைய தினம் கூட மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நேற்று ஒரு நபர் வந்து அங்கே இருக்கக்கூடிய குடிபோதையிலே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவரை தாக்கி சென்றிருக்கிறார். எந்த விதமான காரணமும் இல்லாமல் வழியில் நடந்து சென்ற ஒரு மருத்துவரை அந்த குடிபோதையில் இருக்கக்கூடிய இளைஞன் தாக்கிவிட்டு ஓடிவிட்டார். இப்படிப்பட்ட நிலை தான் இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் மூல காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த போதைப் பொருளின் நடமாட்டம், அது மட்டுமல்ல கஞ்சா போன்ற இதெல்லாம் அதிகமாக நடமாட்டம் இந்திய நாட்டில் முழுமையாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய குஜராத்திலிருந்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் தடை செய்கின்றார்களா என்று சொன்னால் தடை செய்யாமல் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை.
இதற்கெல்லாம் காரணம் எதுவென்று சொன்னால் மோடியினுடைய பிஜேபியுடைய ஆட்சி என்று சொல்ல வேண்டும். அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது லாட்ரி சீட்டு விற்கக்கூடாது என்று சொல்கின்றார்கள். புதுவையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட லாட்ரி சீட்டுகள் விற்கக்கூடாது என்று சொல்கின்றார்கள். ஆனால் மதிப்பிற்குரிய மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதற்கு சட்ட விதிகளை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இது மாநில அரசாங்கம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை மத்திய அரசாங்கம் பின்கதவு வழியாக உள்ளே அனுமதிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு வேதனையான நிகழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். மக்களை துன்புறுத்தக்கூடிய, வருத்தத்திலே ஆழ்த்தக்கூடிய நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். சந்தோஷமாக வாழ்த்து கொண்டிருந்த மக்களை துன்பத்திலே தள்ளக்கூடிய ஆட்சி 10 ஆண்டுகளாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் வந்துவிட்டார்கள். இதுவரை அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கலாம். மோடி அரசாங்கம் வருவதற்கு முன்பாக ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் தருகின்றேன் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை ஒரு பைசா கூட தரப்படவில்லை. அதே போல் ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகின்றேன் என்று கூறினார்கள். அதையும் அவர்கள் தரவில்லை. இப்படி எதையுமே செய்யாமல் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இன்றைய தினம் வாக்குகளை கேட்டு தனக்காக வாக்களியுங்கள், நான் இருக்கின்றேன், பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்வதைப் போல கூறிக்கொண்டு வருகின்றார். இது ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது. அவருடைய உத்தரவாதம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், அவர்கள் முதலிலே தந்த உத்தரவாதம் எதுவுமே நடைமுறைக்கு வராமல் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாற்றம், இதற்கு ஒரு மாற்றம் தேவை, இதற்கு ஒரு முடிவு தேவை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சிக்கு ஒரு முடிவு தேவை. நாம் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். இந்த 3 இனங்களும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று சொன்னால் மாற்றத்திற்கு உண்டான ஒரு வாய்ப்பு, புதியவர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, அவர்கள் எப்படி செய்கின்றார் என்று பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு, இந்த 3ஐயும் ஒன்றாக இணைத்து பார்க்கின்ற நேரத்தில் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்தியா கூட்டணியுடைய தலைமையாக இன்றைய தினம் இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கின்றதுன்னு சொல்லலாம். அதனுடைய கதாநாயகனாக, அதனுடைய மூலப்பொருளாக இருக்கக்கூடியது யார் என்று பார்த்தால் தேர்தல் அறிக்கை என்பது தான் நாம் சொல்ல வேண்டும். இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையானது மக்களை ஈர்க்கக்கூடிய அளவிலே இருக்கின்றதுன்னு சொல்லலாம். வாக்குறுதிகள், 5 வாக்குறுதிகள், மக்களுக்கு தரக்கூடிய 5 வாக்குறுதிகள், முக்கியமாக இருக்கக்கூடிய 5 நபர்களுக்கு உண்டான வாக்குறுதிகள் என்பது தான் சொல்ல வேண்டும். முதலிலே பெண்களுக்கு உண்டான வாக்குறுதி என்று சொல்லலாம். அந்த பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு அவர்களுக்கு ஒரு சுய மரியாதை தேவை, அவர்களுக்கு உரிமை தேவை என்பதிலே நம்முடைய இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கின்றது சொல்லலாம். அந்த உறுதியின் வெளிப்பாட்டின் காரணமாகத்தான் அவர்களுக்கு வருடம் ஒன்றிற்கு 1 லட்சம் ரூபாய் தருகின்றேன் என்று ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். அது மாதம் ஒன்றிற்கு 8500 ரூபாய் என்ற அளவிற்கு அவர்களுக்கு தரக்கூடிய முடிவு செய்திருக்கின்றார்கள். இதை தர முடியுமா என்று எல்லோரும் கேட்பார்கள். நான் கூறுகின்றேன், கர்நாடகத்திலே என்னுடைய ஆட்சியிலே, காங்கிரஸ் ஆட்சியிலே நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள் 2000 ரூபாய் உரிமைத்தொகை. தெலுங்கானாவிலே உரிமைத்தொகை 4000 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவையெல்லாம் ஒரு முன்னுதாரணம் என்று சொல்ல வேண்டும். ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் சொன்னதைத்தான் செய்வார்கள், செய்வதைத்தான் சொல்லுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த நேரத்திலே கூற விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தருவதற்கு எல்லா சட்டங்களின் திருத்தங்களையும் கொண்டு வருவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து பொதுமக்களுக்கு உண்டான பாதுகாப்பை தருவோம் என்று இந்த வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். 2வது, வேலை வாய்ப்பு. இதுவரை இந்த அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் 10 ஆண்டுகளாக எவ்வளவு பேருக்கு வேலை தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் பேர் என்ற அளவுக்கு தான் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இந்தியா கூட்டணியுடைய தலைமையிலே அமையக்கூடிய ஆட்சி அமைந்த 2 மாதத்தில், அந்த 2 மாதத்தில் 30 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை தருவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த 30 லட்சம் பேரும் எந்தெந்த இடத்திலே எவ்வளவு காலி இடங்கள் இருக்கின்றன, அந்த இடங்களை எந்தெந்த நேரத்திலே நாங்கள் நிரப்புவோம், எப்படிப்பட்ட பணிகளை அங்கு தருகின்றோம் என்று மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதி என்று சொல்ல வேண்டும். இதுதான் இந்தியா கூட்டணியுடைய வாக்குறுதி என்று சொல்ல வேண்டும். இந்த 30 லட்சம் வேலை வாய்ப்பில் 50% பெண்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சட்டத்தை திருத்தி பெண்களுக்கென்று 50% இடஒதுக்கீட்டை செய்கின்றோம் என்று வாக்குறுதியை தந்திருக்கிறார். இது 2வது வாக்குறுதி என்று சொன்னார். 3வது வாக்குறுதி என்று சொன்னால், இளைஞர்களுக்கு
வேலையிலே இருக்கக்கூடியவர்கள் பட்டதாரிகள், அதாவது பொறியியல் பட்டதாரிகள், டிப்ளமா தாரர்கள், ஐடிஐ படித்தவர்கள், நர்சிங் படித்தவர்கள், ஆசிரியர்கள், இப்படிப்பட்ட அவர்களுக்கெல்லாம் ஊதியம் கிடைக்கின்றதா, சரியான ஊதியம் கிடைக்கின்றதா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு என்று ஸ்டைஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக ஆண்டு ஒன்றிற்கு 1,00,000 ரூபாய் தருகின்றேன் என்று ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஒன்றிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலுடைய நுட்பங்கள் கற்றுக்கொண்டு தன்னுடைய வளர்ச்சிக்கு இது சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு இது வாய்ப்பாக அமையும் என்பதுதான் இந்த நேரத்திலே கூற விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையிலே இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பினை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாதம் ஒன்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை தருகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய தலைமையிலே அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு இன்றைய தினம் கடுமையான போராட்டம். பஞ்சாப் விவசாயிகள், அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அவர்கள் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. ஆனால் மத்திய அரசாங்கம் இதுவரை அவர்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மீது ஒரு கருப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய விவசாயிகள் மீது தாக்கப்பட்ட அந்த சட்டங்களை போராட்டத்தின் மூலமாக மறுபடியும் திரும்ப பெற்றிருக்கின்றார்கள். இதுதான் அவர்கள் விவசாயம் மீது தொடுக்கப்பட்ட போர் என்று சொல்ல வேண்டும், தாக்குதல் என்று சொல்ல வேண்டும். அந்த தாக்குதலின் காரணமாக விவசாயிகள் இன்றைய தினம் மிகவும் கஷ்டமான நிலையிலே இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு நல்ல வாய்ப்பினை தர வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியானது அவர்களுக்கு ஒரு உறுதியை தந்திருக்கின்றார்கள். என்ன உறுதி என்று சொன்னால், விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவுகளை சட்டப்பூர்வமாக தருகின்றோம் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, காலநிலையின் காரணமாக ஏற்படுகின்ற பயிர் சேதம், அதே போல் மழை காரணமாக ஏற்படக்கூடிய மழை சேதம், பூச்சிகள் ஏற்படுகின்ற சேதங்கள், இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய பயிர் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி அதற்கு இருக்கக்கூடிய தடங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து அவர்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைப்பதற்கு உண்டான வழியை செய்வோம் என்று வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். விவசாய கடன் தள்ளுபடியை பொறுத்த அளவிலே அந்த விவசாயிகளுக்கு உண்டான குழுவினை அமைத்து அவர்களுக்கு சேதாரத்தை கண்டறிந்து அதற்குண்டான கடன் தள்ளுபடியை அவர்கள் செய்கின்றனர் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இந்த பட்டதாரி இளைஞர்கள், படித்துவிட்ட இளைஞர்கள் கடன் பெற்று கல்லூரியில் படிக்கின்ற நேரத்தில் அவர்களை கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருக்கின்ற நேரத்தில் அவருடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதியும் இன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அவர்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தொழிலாளர்களை பொறுத்த அளவிலே முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அங்கமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதுவும் குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள், இதுவரை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பில் ஏறக்குறைய 20 நாட்கள் மட்டுமே அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் 280 ரூபாய் மட்டுமே தினக்கூலியாக அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இந்தியா கூட்டணி வந்தவுடனே அவர்களுக்கு 100 நாளிலிருந்து 150 நாட்கள் என்று உயர்த்தி தந்து அவருடைய தினக்கூலியை, தின சம்பளத்தை 280 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள். இதுதான் நம்முடைய இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்று சொல்லலாம். புதுவை மாநிலத்திற்கென்று தனியான முறையிலே அந்த தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் தந்திருக்கின்றார்கள். புதுவை மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து தருகின்றேன் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மாநில அந்தஸ்து பெற்றவுடனே இங்கே இருக்கக்கூடிய இடங்களை, காலி இடங்களை, உயர் இடங்களை எல்லாம் நிரப்புவதற்கு நமக்கு முழு அதிகாரம் கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய படித்துவிட்ட இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதில் ஐயம் கிடையாது. அது ஒரு நல்ல பெரிய மாற்றம், மக்கள் விரும்பிய மாற்றம் என்று சொல்ல வேண்டும். அந்த மாற்றத்திற்கு வழிவகுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக பார்த்தால், ஓபிசி மக்களுடைய கணக்கெடுப்பு, முழுமையான கணக்கெடுப்பு
மக்களுடைய மொத்த கணக்கெடுப்பிலே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து ஓபிசி இனத்தவர்களுக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கின்றார்களோ அவ்வளவு சதவீதம் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தருகின்றோம் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை இன்றைய தினம் தந்திருக்கின்றார்கள். இது மக்கள் ஓபிசி மக்களிடத்திலே பெரிய மாற்றத்தை, அவருடைய வாழ்க்கை ஆதாரத்திலே பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதிலே ஐயம் கிடையாது. அதே போல மீனவ சமுதாயம் கடலிலே அல்லல் படுகின்ற அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சென்ற நேரத்திலே தனியாக ஒரு அமைச்சரவை அமைப்போம் என்று கூறியிருந்தோம். மறுபடியும் இந்த நேரத்திலே கூற விரும்புகின்றேன், நம்முடைய காங்கிரசினுடைய ஆட்சி வருகின்ற நேரத்திலே தனியான ஒரு அமைச்சகம் அமைக்கப்படும் என்பதுதான் எங்களுடைய உறுதிமொழி. அடுத்ததாக அந்த மக்கள் விரும்புகின்ற பழங்குடியின பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கோரிக்கை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் தூண்டில் வளைவு என்று சொல்லக்கூடிய அந்த வளைவு திட்டத்தை அவர்களுக்கு வேண்டிய அளவிலே செய்து தருவோம் என்பதுதான் எங்களுடைய வாக்குறுதி என்று சொல்ல விரும்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றம் வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம். மாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கின்றேன். அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்பதுதான். அந்த வாய்ப்பை வேண்டித்தான் இந்திய தேசிய காங்கிரசினுடைய பிரதிநிதியாக உங்களிடத்திலே வந்திருக்கின்றேன். நான் அவர்களுக்கு இந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பினை ராகுல் காந்திக்கு தர வேண்டும், இந்தியா கூட்டணிக்கு தர வேண்டும். ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும். அதற்கு நீங்கள் வாய்ப்பினை தர வேண்டும். அவர்கள் கூறுகின்ற திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பினை தந்தால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு வேண்டிய திட்டங்களை நிறைவேற்றி தருவார்கள். ஆகவே நீங்கள் அனைவரும், புதுவை மக்களாகிய நீங்கள் அனைவரும் கை சின்னத்திலே வாக்களித்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும், புதிய வாய்ப்பினை தர வேண்டும். ஆகவே நீங்கள் அனைவரும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.